அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஓபிடி டூல் வாகனங்களில் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓபிடி 319 அப்படின்னு லான்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் மதுரையில் இருக்காங்க, அவங்க தான் அதை ரெஃபர் பண்ணாங்க. 4000 சில்லரை வந்தது. இது ஓபிடி டூலோட கேபிள். இதில் பார்த்திங்கன்னா அனைத்து வாகனங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஜாக் சாக்கெட்னு சொல்லுவோம். அந்தந்த வண்டியோட பேர் போட்டு இதில் இருக்கும். ஆனால் பைக்குக்கு ஒரு மாதிரி ஸ்கூட்டருக்கு ஒரு மாதிரின்னு பிரிஞ்சிருக்கிறதுனால ஒரு சில ஜாக் மாறும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து மெயின் கப்ளர். ஓபிடி டூலையும் கேபிளையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு யாரோ மார்க் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இதை வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபிளை ஜாயின் பண்ணியாச்சு ஓபிடி டூலில். ஓபிடி டூவில் வந்து கேபிள் மூலயமா எப்படி வண்டியில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த யமகா பசினோ வண்டி. இந்த வண்டியில் பேட்டரிக்கு பக்கத்தில் சிகப்பு கலராக ஒரு ஜாக் வரும். பெரும்பாலான வண்டிகளில் இப்படி தான் இருக்கும் இது ஜாக். இந்த ஜாக்கில் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பை கழட்டிட்டு அந்த சாக்கெட்டு, அதுக்கு இணையான சாக்கெட்டை நம்ம அதில் பயன்படுத்தி தான் ஓபிடி டூலை கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஜாக் இந்த வண்டியில் எங்கே இருக்குங்கிறத காமிச்சிருக்கிறேன். இதை எப்படி கழட்டி ஜாக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓபிடி டூலோட கப்ளர். இது ஓபிடி டூல், ஓபிடி கேபிள். இதில் எது யமகா பசினோடது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 வண்டிக்கான 5 வண்டிக்கான ஜாக் இதில் சேரும். இந்த ஓபிடி டூல் கப்ளர் இப்போ கழட்ட போகிறோம், கழட்டிட்டு கொடுக்க போகிறோம். இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களை நம்ம சேனலான ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இந்த கப்ளருக்கு மேலே இருக்கக்கூடிய கேப் கழட்டியாச்சு. ஓபிடி கேபிளையும் வாகனங்களில், அதாவது பசினோ வாகனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாக்கையும் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்கிற காடி அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கிற காடியில் உட்காரணும். ஓகேங்களா? இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிடி டூல் ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனோடனே இதில் பார்த்தீங்கன்னா 4 காலம் இதில் காமிக்கும். இதை காமிக்கும் போது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தான் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லைட்னு பேர். எம்ஐஎல் லைட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா கீழே இருக்கக்கூடிய ஓபிடி டூலை பார்க்க போகிறோம். அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு சிக்னல், அடையாளக்குரியது. வண்டியில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது. ஓபிடி டூல் ஆனில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 5 லைனில் மேலே இருக்கிறதுல டயக்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுக்கணும். இப்போ தெளிவாக அதில் காமிக்கிற பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய எல்லாம் படித்து பார்த்துக்கணுன்னா மெயின் மெனு, டயக்னஸ், டிடிசி லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ஹெல்ப் இருக்கும், டூல் செட்டப்ன்றவும். இல்லை 2வதாக இருக்கக்கூடிய டயக்னஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டு வரணும்னா ஓபிடி டூலில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கீழ்ப்பக்கமாக அழுத்தணும். இதில் வந்து நம்ம டயக்னஸ் ஓகே கொடுத்துருக்குறோம். வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னங்கிறத ஓபிடி வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு, உள்ளேருந்து ரிசல்ட் எடுக்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கிறதா கம்ப்ளைண்ட் காமிக்குது. அப்போ அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தெரியும். அது கம்ப்ளைண்ட் இல்லைன்னா பிளாக்காகவே இருக்கும். கம்ப்ளைண்ட் எத்தனை இருக்குங்கிறத அதில் காமிக்கும். இதை நம்ம பார்த்து தான் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத உள்ளே அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லிடுச்சு. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை மறுபடியும் ஒரு ட்ரிப்பு ஓகே அழுத்தினோம்னா இது மாதிரி வரும். இதில் ஃபால்ட் கோடு அப்படின்னு கேட்கும். அதில் வச்சு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இது மாதிரி காமிக்கும். இதில் வந்து த்ராட்டில் பாடியில் இருக்கக்கூடிய கனெக்ஷனில்
லோ சர்க்யூட் அப்படின்னு காமிச்சிருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை கழட்டி பார்க்கும் பொழுது ஜாக்கில் ஒயர் லூஸ் கரெக்ட் இருந்தது. அதனால் வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிறது, ஸ்லோ ஸ்பீட் ஆகாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை தான் இதில் காமிச்சிருக்குது. இந்த ஃபால்ட்டை இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. நிறைய பேர் வண்டி ஆஃப்லேயே வச்சுட்டு ஓபிடி டூவில் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நானுமே முதல்ல ஓபிடி டூல் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தான் அந்த விஷயம். இதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டு கோடை படித்து பார்த்துட்டு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நம்ம ஒருவேளை நீங்கள் எல்லது வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபால்ட் என்னங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக உங்கள் மொபைலில் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த சிக்னல் லைட் ஏரியாவில் வண்டியில் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட இதுதான் பிரச்சனைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை ரொம்ப அருகாமையில் வச்சு காமிச்சிருக்கிறேன். ஓபிடி டூலை பயன்படுத்துகிறதுல நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்குது. இந்த 319 டூலை இப்படி தான் பயன்படுத்தணும். இப்போ ஃபால்ட் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த வண்டியை ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணியாச்சு, ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணிடலாமான்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே இப்படி காமிக்கும். இதை செய்யணும் அப்படின்னா வண்டியில் இக்னிஷன் வண்டியை அணைச்சிடணும், ஆனால் இக்னிஷன் ஆனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருக்கிறேன். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது, வண்டி ஆஃப் பண்ணிடும். வண்டி ரன்னிங்கில் வச்சு தான் ஃபால்ட்டு கூட எரேஸ் பண்ணணும். இப்போது வண்டி ஓடிட்டுருக்குது, லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கீழே எரேஸ் கோடு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள கோடை எரேஸ் பண்ணிடும். இப்போது இந்த வண்டியில் எந்த எரேஸ் கோடும் இல்லை அப்படிங்கிறத காமிச்சிடும். இதுதான் அதில் உள்ள தகவல். இதை முழுமையாக காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை பெருசாக கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து பயன்பெறணும். இது மாதிரி நிறைய நுணுக்கமான வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இப்போது ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைட் எரியாது. மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இக்னிஷன் ஆன் பண்ணோன்னு லைட் எரியும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் போட்டு காமிக்கிறேன், ஆஃப் ஆகிடுது பாருங்கள். இதுதான் ஓபிடி டூல் பயன்படுத்துறதுக்கான முறை. இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணுங்கிறது நோக்கம். இதை 4 பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி பயன்படுத்துறதுங்கிறத போட்டு காமிங்க அப்படின்ட்டு. இப்போது பயன்பாடு முடிஞ்சிருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஜாக்கை எப்படி கழட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாக்கை கழட்டுறோம். ஜாக்கை கழட்டிட்டு அதில் உள்ள கேப்பை போட்டுட்டு அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் சேனல்லேருந்து. நன்றி, வணக்கம்.